இப்ப அடுத்து நீங்க இங்க இங்க மேல டாப்லயே பார்த்தீங்கன்னா, ஆல் லீட்ஸ்ன்னு இருக்கும். அது பக்கத்துல வந்து ஃபனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிளையண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எல்லாருடைய நேமும் நமக்கு சேர்த்து காட்டுது. ஓகேங்களா? எல்லா ஸ்டேஜ்ல இருக்க எல்லா கிளையண்ட்ஸும் இங்க எனக்கு காட்டுது. பட் நான் அந்த மாதிரி ஸ்டேஜ் வைஸ் செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும், பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபனலுக்கு வரலாம். ஃபனலுக்கு வந்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க மொத்த கிளையண்ட்ஸும் வந்து என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க பிரிச்சு பிரிச்சு காட்டும். ஸோ டோட்டலா என்கிட்ட 16 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஃப்ரெஷ்ல பார்த்தீங்கன்னா 14 பேர் இருக்காங்க. ஃபாலோ அப்ல ஒருத்தர் இருக்காரு. டீலிங்ல ஒருத்தர் இருக்காரு. மிச்சம் எதுலயுமே வந்து யாரும் இல்ல. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க வேரியஸ் ஸ்டேஜஸ்ல உங்களுடைய கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் பிரிஞ்சு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து நீங்க இன்னும் பிரிச்சு பாக்குறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நாட் இன்ட்ரெஸ்ட்னு சில பேர் கிளைண்ட்ஸா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 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 மாசம் கழிச்சு திரும்பி 2 மாசம் கழிச்சு நீங்க அவங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி இப்போ நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களான்னு பேசலாம். இல்ல வந்து ஃப்ரெஷ்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்பனா வந்து இன்னைக்கு என்னோட டே ஒர்க்கை நான் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான கிளைண்ட்ஸ் நிறைய போயிட்டு ஃபோன் பேசுறதுக்கு நான் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த எத்தனை நம்பர் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அன்னைக்கு டேல என்ன மாதிரி நீங்க ஃபோன் பேசலாம்ன்றது பிளான் பண்ணிக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?